திருப்பி தூக்குங்க, இறக்குங்க. இப்போ நான் கேட்க கேள்வி, மனதில் நினைக்காம இதை செய்ய முடியுதா? அப்போ மனம்தான் முதல்ல செஞ்சது, அப்புறம் தான் உடல் செய்யுது. கரெக்டுங்களா இல்லையா? அப்போ மனம் முதல் குற்றவாளி. நீ எந்த தவறு செய்திருந்தாலும் மனம்தான் முதலில் செய்தது, மனம்தான் முதல் குற்றவாளி. மனம்தான் நீ அல்லவே. ஏன் மனம் நீ அல்ல? நீ தான் ஆத்மாவாச்சு. நான் ஆத்மா தானே. ஆத்ம ஞானம் தான் உங்களை காப்பாற்றும். அப்போ நான் ஆத்மாங்கிற ஞானத்தில் உறுதியாக இருக்கு. அப்போ நீ மனமா? நான் ஆத்மாங்கிற ஞானத்தில் உறுதியாக இருந்தா நிச்சயமாக நான் மனம் இல்லைன்னு சொல்றேன். கரெக்டா இல்லையா? சரி, இவர் ரவிச்சந்திரன் சொன்னாக்கா நிச்சயமா நான் சத்தியமூர்த்தி அல்ல. என்னன்னா ரவிச்சந்திரன் ஒன்றும் இல்லை, இது ஒரு கிண்ணம். நிச்சயமா இது டேபிள் அல்ல. ஏன்? அது கிண்ணம்னு தெரியும். அது மாதிரி யாருக்கெல்லாம் நான் ஆத்மா என்கிற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் நான் மனமில்லை என்பவர்கள். அவர்கள் எல்லோருமே நான் உடல் இல்லை என்பவர்கள். இவர்களைத்தான் உடலையும் கடந்தவர்கள் மனதையும் கடந்தவர்கள் என்று கூறுவார்கள். புரியுதுங்களா? 2 மாடி, இது ஒரு படி, இது ஒரு படிங்களா, 2 படி தாண்டிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீ அடுத்த ஃப்ளோருக்கு போயிடுவல. அது மாதிரி எவர் ஒருவர் உடலை கடக்கிறாரோ, எவர் ஒருவர் மனதையும் கடந்து விடுகிறார்களோ அவர்கள் ஆத்மாவை வெற்றி விடுவார்கள். 3வது அங்கே வேறு எதுவுமே இல்லை. ஆத்மா தான். உங்கள் உடம்ப 3 பாட்டாக தானே கூறு போட்டேன். உடல் நான் இல்லை, மனம் நான் இல்லைன்னு யார் நீ? தலைமுடியை வெட்டி போடுறோம், பார்பர் ஷாப் போனால் வெட்டி போடுறோம். பெண்கள் கூட கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க, கொஞ்சோண்டு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி கீழே போட்டதுக்கப்புறம் அது நானா? இல்லை, அதுக்கு முன்னாடி அதுவும் நானாக இருந்தது. ஆனால் கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இப்போ சில பேர் வந்து கையை இழந்துடுறாங்க. அப்போ கைதான் நானா? இல்லை. அப்படி பார்த்துக்கிட்டே போகும்போது எதுவுமே நான் இல்லை. மொத்தத்தில் உடலே நான் இல்லை. அதை சிந்திக்கின்ற மனமும் நான் இல்லை. அப்போ நான் யார்? ஆத்மா அப்படின்னு. ஆக உடல் மனம்தான் முதல் குற்றத்தை செய்தது. அந்த மனம் நான் இல்லை என்பதால் நான் குற்றவாளி அல்ல. மனம் கட்டளையிடுகிறது, அதனால் உடலும் செய்கிறது. எனவே அந்த உடலும் குற்றவாளி தான். சரி, மாற்றி சொல்லணும். கரெக்டாக சொல்லணும். மனம்தான் முதல் குற்றவாளி. ஏன்னா அந்த மனம் நான் இல்லை என்பதால் நான் குற்றவாளி அல்ல. 2வது, மனம் கட்டளையிடுகிறது, எனவே உடல் செய்கிறது. எனவே உடலும் குற்றவாளி தான். அந்த உடல் நான் அல்ல என்பதால் நான் குற்றவாளி இல்லை. அப்போ யாருப்பா நீ அப்படிங்கிற அது தெரிஞ்சாதானே. அப்போ இங்கே திருடல, அங்கே திருடல, திருட யாருன்னு சொன்னா தானே அவங்க ஒத்துக்குவாங்க. இவர் திருட, அவர் திருடன் இல்லைன்னு சொல்லி, அதாவது இவரும் திருடன் இல்லை, அவரும் திருடன் இல்லைன்னு எப்போ ஒத்துக்குவாங்க? உண்மையான திருடன் கிடைச்சாதான். அது மாதிரி உடலும் நான் இல்லை, மனமும் நான் இல்லைன்னா நான் யாராக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது நான் ஆத்மா. அந்த ஆத்மாவும் உடல்ல தானே இருக்கு. உடலும் மனமும் குற்றம் செய்யும் போது ஆத்மாவும் அங்கே தானே இருக்கு. அதுவும் உடந்த தானேன்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. காரணம் என்னன்னா அது ஒரு ஆத்மா செயலற்றது. ஆத்மா எந்த செயலும் செய்யாத வாழ்க்கை அமைதியா. நம் உடலுக்குள்ள இருக்கிற உயிருங்கிற சக்தி அப்படி அமைதியா இருக்கும். ஒன்றுமே செய்யாது, எந்த வேலையும் செய்யாது. இப்போதான் நம்மளுக்கு எப்பவுமே முட்டாள்தனமா கேள்வி கேட்கறது பெரியாராச்சா. அதான் ஒன்றுமே செய்யாது, இருந்தாருன்னா இல்லாட்டின்னா அப்படின்வாங்க. எந்த உதவியும் செய்யாத பொருள் உடலுக்குள்ள இருக்கு. செயலற்ற ஒரு ஆத்மா உடல்ல இருக்குன்னா அது இல்லாட்டி தான் இருந்தா என்னன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்லுவேன், டேய் நீ இல்லைன்னு சொல்லிடாதா. அந்த சக்தி கொண்ட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு, இல்லைன்னு சொல்லிடாத. என்ன உங்களை போய் புதைச்சிருவாங்க. உண்மைதானே ஐயா? என் உடல்ல ஆத்மா இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? புதைச்சிருவாங்க அல்லது எரிச்சிருவாங்க. ஏன்னா ஆத்மா தான் உயிரே. அதனால இப்பெல்லாம் இல்லை, கொஞ்சம் துடிக்குதான்னு பார்ப்பாங்க. எங்கேயாவது எங்கேயுமே செயல் இல்லைன்னா சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அதனால எப்பாவது அடிக்கடி பட்டுச்சுன்னா கூட கஷ்டப்பட்டாவது அந்த கான்சியஸோடு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஜிஹெச்சில் போய் பாருங்களேன், இது அதுதான் உயிர் இருக்கும் இருந்தாலும் அப்படின்னு நினச்சிடுவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் கொஞ்சோண்டாவது துடிச்சிக்கிட்டு இருந்ததுன்னு அவங்க எல்லாருக்கும். அதனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சரி, ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, மனமும் குற்றவாளி அல்ல, உடலும் குற்றவாளி அல்ல. ஆத்மாதான் உடலுக்குள்ள இருக்குது, அதுவும் குற்றவாளியான்னு கேட்டால் நிச்சயமாக குற்றவாளி இல்லை. ஏன்னு கேட்டால் நீங்களே சொல்லுங்க, ஆத்மா செயலற்றது. குற்றம் என்பது ஒரு செயல். கரெக்டுங்களா? குற்றம் என்பது ஒரு செயல், ஆத்மா செயலே செய்யாது. இப்போ சொல்லுங்க, நீங்க அதை செஞ்சிருப்பீங்களா?
அதாவது ஆத்மா அந்த செயலை செஞ்சிருக்குமா? செஞ்சிருக்க. காரணம் என்னன்னா ஆத்மா எந்த செயலையும் செய்யாது, எனவே குற்றங்கிற செயலையும் அது செய்திருக்க. எனவே எப்படி பார்த்தாலும் நீ குற்றவாளி அல்ல. இந்த மாதிரி ஆத்ம ஞானத்தை புரிந்து கொண்டு நீ கவலையிட்டிருந்து வெளியே வர. உடனே இதை ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் வெளியே போட்டு கேட்கிறாரு, ஓ உடல் நான் இல்லை, மனம் நான் இல்லை, இந்த ஞானத்தை பயன்படுத்தி உடலும் மனமும் எந்த குற்றமும் செய்யலாம், ஏன்னா நான் தான் ஆத்மா வச்சு ஆத்மா செயலற்றதாச்சேன்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, ஐயா இருக்க ஒரு நிமிஷம், எனக்கு வேண்டாத ஒருத்தர் இருக்கான், அவனை போட்டு தள்ளிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ரத்தக்கரையோடு வந்து நிற்கிறான். அப்போ நான் சொல்லுவேன், என்ன நீ சுயநலத்துக்காக செஞ்ச, உடல் நான் மனம் நான்கிற எண்ணத்தோட என்னுடைய உடலுங்கிற நன்மைக்காகவும் மனதுங்கிற நன்மைக்காகவும் நீ தவறு செய்தாய், எனவே நீ தண்டிக்கப்படுவாய். உண்மைதானங்க. சின்ன வயசுல நீங்களும் காதலிச்சிருப்பீங்க. என்னால சொல்றேன் கேளுங்க. ஒரு காதலன் காதலி, என்ன எடுத்துங்க, நான் ஒரு காதலன், எனக்கு ஒரு காதலி கிடைக்கிறான், ரைட்? நான் ஆத்ம ஞானி, ஆனா ஆத்ம ஞானியாக இருந்து கொண்டு காதலிக்கிறேன், அவங்களை ஏத்துக்கிறேன். நான் என்ன எண்ணத்தோடு அவங்களை ஏத்துக்கணும் தெரியுமா? என் காதலியாக வருகின்ற இவர் என்னிடம் வரும்பொழுது எனக்கு இன்பத்தை கொடுத்து என்னிடம் வந்து சேருகிறார். ஒரு நாள் நிச்சயமாக அவரை நான் பிரிய வேண்டிய வரும், அப்பொழுது நான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய வரும். இந்த எண்ணத்தோடு நான் அவர்கிட்ட பழகணும். இப்படி பழகினா ஒரு நாள் அவங்க இறந்துட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன். இப்ப கரெக்டுங்களா? இதுதான் ஆத்ம ஞானங்க. இது அஞ்ஞானி அந்த என்ன பண்றோம், என்னுடைய காதலி கடத்திட்டான், எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறான், எனக்கு வேண்டியதெல்லாம் செய்யறா, அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு பிடிச்சவளா இருக்கிறாளோ அந்த அளவுக்கு எனக்கு பற்றுதல் அதிகமாகிறது. பற்றுதல் அதிகமாக 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 அவளை இழக்க வேண்டிய நேரம் வரும்போது எனக்கு கவலையும் அதிகமாகிறது. புரியுதுங்களா? அதனாலதான் ஒவ்வொரு மனிதனும் பெத்த தாய் செத்தா அழுகிறான், தகப்பன் செத்தா அழுகிறான், பிள்ளைங்க செத்தா அழுகிறான். ஆனா கீதை என்ன சொல்லுது? யார் செத்தாலும் நீ அழ வேண்டியதில்லை அப்படிங்குது கீதை. அப்போ அதை படிப்படியா நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டனாலே அதை வெறுத்துருவோம். உண்மைதானே? பிடிக்காம போயிடும். ஏன்? புரியலன்னா பிடிக்காது, பிடிக்கலனாலும் புரியாது. அதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல, பகவத்கீதை படிக்கிறதே பிடிக்கலன்னு வச்சுக்கலாம், அது எப்படி புரியும் அப்புறம்? அதனால முதல்ல புரிதலில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வாங்க, அப்புறம் படி. சரிங்க ஐயா, சரி. அப்ப இழப்புணர்ச்சி கவலையிலிருந்து ஆத்ம ஞானம் 3 படிகள்ல உன்னை காப்பாத்திருக்கு. சொல்லட்டுமா? நீங்க சொல்றீங்களா? ஆத்மாவாகிய எனக்கு எதுவும் சொந்தமில்லை. கமான். இப்ப என் மகன் எனக்கு சொந்தமானவன் இல்லைன்னு நினைக்கும் போது உங்களுக்கு அழுக வராது. என் மகன் நினைச்சு பாருங்க, அழுக வரும். எதுவும் சொந்தமில்லாத ஆத்மா எதையும் இழக்க முடியாது. எதுவும் சொந்தமில்லாத ஆத்மா எதையும் இழக்க முடியாது. எதையும் இழக்க முடியாத ஆத்மா எதற்காகவும் வருத்தப்படாது, கவலைப்படாது, அழாது, எக்ஸெட்ரா. சரியா போச்சு. இவ்வளவுதாங்க. சரி, அடுத்து செயல் செய்யாம யாராலும் இருக்க முடியாது ஒரு நிமிடம் கூட. இன்னும் என்னால அமைதியா இருக்க முடியுமே, செயல் செய்யாம இருக்க முடியுமே அப்படின்னா, எதுவும் செய்யாம இருக்கணுங்கிற செயலை செஞ்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதுவும் ஒரு செயல் தான். அந்த வகையில பார்த்தா யாராலையும் செயல் செய்யாம இருக்க முடியாது. செயல்னு ஒண்ணு செஞ்சாலே வெற்றி தோல்வின்னு வர ஆரம்பிக்கும். தோல்வி நிச்சயமா துன்பத்தை கொடுக்குது இல்ல, அது யாருக்குமே டவுட் இல்லை. உண்மைதானப்பா? ஆனா ரகசியம் என்னன்னா, வெற்றியும் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குது. நம்ப முடியல. வெற்றி என்னத்தை தரும்? லாபத்தை கொடுக்கும். ஒத்துக்கிறீங்களா? வெற்றி என்பது லாபத்தை கொடுக்கும். லாபம் என்பது இன்பத்தை கொடுக்கும். இன்பம் என்பது சொத்துக்களை குவிக்கும். ரைட்டுங்களா இல்லையா? லாபமும் சொத்துக்களும் என்ன பண்ணும்? லாபமும் இன்பமும் சொத்துக்களை குவிக்கும். You become a watchman to your property. அதுக்கு முன்னாடி நீ ராஜா. வீடே இல்லாதவனுக்கு வாடகை வீட்டுல இருக்கிறான், அவன் சொல்லுவானா, ஊரெல்லாம் எனக்கு வீடு இருக்குடா அப்படின்னு வானா. சொந்த வீட்டுக்காரன் சொல்ல முடியாது. உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அது மாதிரி தாங்க இதுவும். அதனால சொத்துக்கள் சேர்ந்துட்டாலே சொத்துக்களே நமக்கு எதிரியாகி போகுதுங்க. சில பேருக்கு சொத்துக்களே எதிரியாகி சொந்தக்காரங்களே
நம்மளை வந்து இது பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கு வாழ்க்கையில. என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள விடுங்க, நமக்கே கூட ஒரு மமதையை ஏற்படுத்தும், கர்வத்தை ஏற்படுத்தும். அதனால we become watchman to our property. அப்படி என்ன அர்த்தம்? பக்கத்து வீட்டுக்காரன் செவுத்து ஒரு ஜான் தள்ளி வச்சுட்டாருன்னா உடனே நமக்கு டென்ஷன் ஆயிடுவோம். இந்த வக்கீல போய் பார்ப்போம், அந்த வக்கீல போய் பார்ப்போம், அவங்க கிட்ட சண்டைக்கு போவோம், நிம்மதியே இருக்காது, போராடிக்கிட்டு இருக்கும். அவன் நினைச்சுவான் ஏற்கனவே இவரு ஆல்ரெடி வந்துட்டு தான் நினைச்சிட்டு அவனும் அது மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் முட்டிட்டு சாக வேண்டியதான் கடைசி வரைக்கும். இதெல்லாம் வாய்க்கா சண்டையெல்லாம் எவ்வளவு வருது கோர்ட்டுக்கு பாருங்க. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் இருக்கிறவங்களுக்கு அதுலயும் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனா அது மட்டுமே பிரச்சனைன்னு சொல்ல வரல, அதுக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே, அப்போ வெற்றினா அப்போ செயல் செஞ்சாலே உங்களுக்கு துன்பம் வருது. அப்ப நீ என்ன பண்ணணும்னா பலநோக்கின்றி செயல் செய்யணும். பலநோக்கின்றி என்ன அர்த்தம்னா வெற்றியை பற்றிய மமதை இருக்கக்கூடாது, அதாவது சந்தோஷம் இருக்கக்கூடாது, தோல்வியை பற்றிய பயம் இருக்கக்கூடாது. சரி, செயல் செய்யும் போது முழுமையான கவனம் இருக்க வேண்டும், முயற்சி இருக்க வேண்டும், செயலுக்கு முன்பு நல்ல திட்டமிடுதல் இருக்க வேண்டும். அப்போ பலநோக்கின்றி திட்டமிடுதலோடு, செயலுக்கு முன்பு இதெல்லாம் சொல்றேன், பலநோக்கின்றி திட்டமிடுதலோடு. Come on all of you, பலநோக்கின்றி திட்டமிடுதலோடு. Again, பலநோக்கின்றி திட்டமிடுதல். செய்யும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க, முழு முயற்சியோடு முழு கவனத்தோடு. Come on, மீண்டும் சொல்லுங்க, முழு. நாளை சேர்த்து சொல்ல முடியுமா? பலநோக்கின்றி, கமான் இளங்கோ, பலநோக்கின்றி திட்டமிடுதலோடு முழு முயற்சியோடு முழு கவனத்தோடு. கமான், சில ஆசிரியர்கள்லாம் ஹோம்ஒர்க்கை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இந்த வாத்தியார் எப்படி தெரியுங்களா, அங்கேயே பண்ண வச்சிருவேன். அதான் டைப், வேற ஒண்ணும் இல்லை, ஈஸி ஆகிட்டோம்னா நீங்க வா இன்னொரு வகுப்பு வா. உனக்கு மறக்குதுன்னு என்ன, நல்லது மறந்தா என்னங்க பண்ணணும், திருப்பி அதை எடுக்கணும்ல, அவ்வளவுதான். சாப்பிட்டது செரிச்சு போச்சுன்னா என்ன பண்றீங்க, மீண்டும் சாப்பிடுறீங்கல்ல. அது மாதிரி உள்ள கொடுத்த ஞானம் மண்டையில ஏறாம போயிடுச்சுன்னா மறந்து போகுதுன்னு அர்த்தம், அல்லது ஏறினது வெளியே போயிடுச்சு, திருப்பி வந்து பெற்றுக்கொள், அவ்வளவுதான். சரிங்க ஐயா. ஆமா, ஏன்னா ஏம்பா நீ வெற்றி அடையும் வரை முயற்சி செய்ப்பா. 100 அடியில தண்ணி வருதுன்னு வச்சுக்காங்களேன், நீ 98 அடி வரையும் தோண்டிட்டு விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், முழு தோல்விதான். தண்ணி கிடைக்கும் வரை நான் தோண்டிக்கிட்டே இருப்பேன், அப்ப எப்படி வெற்றி கிடைச்சிரும்ல. அவ்வளவுதான். இப்போ என்ன சொல்றாராம், நான் சொன்ன நாலேஜுக்கு மேல இவர் நினைச்சதை என்ன சொல்ல வைக்கிறார். நல்ல விஷயம் தான், பாராட்டுறேன். என்ன சொல்ல வேணா, அது இந்த இடத்துல தேவைதான். 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் தான் ஆச்சு, பாரு சிரிக்குது பாரு அப்படின்னுவாங்க. இதை காதல் வாங்க அந்த லேடி என்ன பண்ணும், 5 வருஷம் ஆனாலும் சிரிக்காது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அப்படின்னா சொசைட்டியே கவலைப்பட்டுக்கினே இருன்னு சொல்லுது. அது இல்லாம சில லேடிங்க என்ன நினைப்பாங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாதான் என் புருஷன் மேல பாசம் இருக்குதுன்னு உலகத்துக்கு நான் நிரூபிக்கிறேன்னு அர்த்தம் அப்படி நினைப்பாங்க. கிடையாது. இவங்க 2 பேருமே எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், அவங்க ரொம்ப அழறாங்க, ஐயா அழமாட்டேங்கிறாரு. அழமாட்டேங்கிறாருக்கு அவர் கவலை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவர் பிள்ளையை பறி கொடுத்த அப்பா அம்மா 2 பேருமே. அப்பா அழல, அப்பா கவலை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அம்மா அழுவாங்கன்னா ரொம்ப கவலை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. 2 பேருக்கும் சமமான கவலைகள் தான். இவங்களால தாங்க முடியல அழுறாங்க, அவங்க தாங்க முடியுது அழுகையை நிறுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா கவலைகள் இருக்கிறது. ஆனால் ஆத்ம ஞானம் என்ன சொல்லுதுன்னா 2 பேருக்குமே கவலை வேண்டாம்னு சொல்லுதுங்க. கவலைப்படுவது தேவையற்றது இந்த இடத்துல. சரிங்களா? சோ என்ன சொல்ல வரேன்னா, குற்ற உணர்ச்சியிலிருந்து உங்களை எப்படி தூக்குறேன் பாருங்க. நான் ஆத்மாவாக இருக்கிறேன், அந்த ஆத்மாவுக்கு எதுவும் சொந்தமில்லை, எதுவும் சொந்தமில்லாத ஆத்மா எதையும் இழக்க முடியாது, எதையும் இழக்க முடியாத ஆத்மா எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காகவும் கவலைப்படாதவன் எதற்காகவும் அழ வேண்டியதில்லை. கவலை தான், அழுகை எல்லாம் ஒண்ணுதான். ரைட். இந்த 4 பாயிண்ட் ஐயா ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்றேன். ஆத்மாவாகிய எனக்கு எதுவுமே சொந்தமில்லை, எதுவும் சொந்தமில்லாத ஆத்மா எதையும் இழக்க முடியாது, எதையும் இழக்க முடியாத ஆத்மா எதற்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை, எதற்கும் கவலைப்படாத ஆத்மா எதற்காகவும்
அழ வேண்டியதில்லை அப்படின்னு. கமான். ஆத்மாவாகிய எனக்கு, நான் ஹெல்ப் பண்றவாங்க, ஆத்மாவாகிய எனக்கு எதுவும் சொந்தமில்லை. சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சொந்தமில்லை. எதுவும் சொந்தமில்லாத நான் எதையும் இழக்க முடியாது. முடியாது. எதையும் இழக்க முடியாத நான் எதற்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 3 போதுங்க. இந்த 3 வார்த்தைகளை சொன்னாலே உங்களுக்கு கவலை போயிடும். ரைட்டுங்களா? பிள்ளைக்கே நினைச்சு டைரக்டாவே அப்ளை பண்ணி சொல்றேங்க. ரைட்டுங்களா? ஆத்மாவாகிய நான் எனக்கு பிள்ளை சொந்தம் இல்லை. என் பிள்ளை இல்லை அவன். நீங்க உடலை தான் கொடுத்துருக்கீங்க, அவர் உயிரை கொடுத்தாரு, இங்க உடலை கொடுத்து ஒரு அப்படித்தானே நீங்களும் பிறந்து வந்தீங்க. அதெல்லாம் இயற்கை தானே. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தாலே மரணம் என்பது நிச்சயம். அது எல்லாருக்குமே அப்ளிகபிள். கிருஷ்ணரே ஒரு அவதாரம் எடுத்து வந்தா கூட கமான் என்ன ஆகுங்க, அவருக்கும் மரணம் உண்டுன்னு நிரூபிக்கிறதுக்காக அவர் மரணிக்கிறார். புரியுதுங்களா? மகாபாரதத்தில் கிருஷ்ணர் மரணித்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஆக மொத்தம் மரணிக்கிறார். இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மானிடா உனக்கு இறப்பு என்பது உண்டு அப்படின்னு சொல்றதுக்கு அதை பண்ணிருக்க. இதெல்லாம் பெரிய நாலேஜுங்க. இந்த நாலேஜை நம்ம அடையிறது சந்தோஷப்படணும். இதை விட்டுட்டு இதை அவசகணும், இதை நம்ம சிந்திக்க கூடாது, இப்படி இப்படி நினைச்சுதான் இந்த சோகம் வந்து தாங்க முடியல உங்களுக்கு.